அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இன்றைய இந்த காணொளியில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 10ஆம் வகுப்பு இயல் 1 இருக்கக்கூடிய அந்த இலக்கண பகுதியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எழுத்து சொல் கொடுத்துருக்காங்க. அதில் முதல் பகுதியை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எழுத்தில் பகுதி இதை மட்டும் இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல இலக்கணம் என்றால் என்னன்னு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். போன வகுப்புகளில் நம்ம கண்டிப்பாக படிச்சிருப்போம். இலக்கணம் என்பது ஒரு மொழியை பிழை இல்லாமல் பேசவும் எழுதவும் உதவுவது தான் இலக்கணம். இப்போ ஆங்கிலம் எழுதணுன்னாலும் நமக்கு என்ன வரணும், இலக்கண பிழை இல்லாமல் எழுதணும். அதே மாதிரி தமிழ் எழுதணுன்னாலும் நம்ம இலக்கண பிழை இல்லாமல் எழுதணும். அதனால அது திணை, பால் இதெல்லாம் நம்ம படித்து வச்சுருந்தா தான் அது எழுத முடியும். அப்படி இலக்கணம் என்பது மொழியை பிழை இல்லாமல் பேசவும் எழுதவும் உதவுவது தான் இலக்கணம். அது மட்டும் இல்லை, மொழியின் சிறப்பினை அறியவும் இந்த இலக்கணம் உதவுது. ஒரு மொழியோட சிறப்பினை அறிய கூட இந்த இலக்கணம் உதவுதுன்னு சொல்கிறாங்க. நம்ம தாய்மொழி தமிழ் மொழியோட சிறப்பை கூட இந்த இலக்கணம் நமக்கு உணர்த்துகிறது. இதில் முதல்ல நம்ம எதை பார்க்க போகிறோன்னா எழுத்து தமிழில் இலக்கணத்தில் வரக்கூடியது. முதல்ல எழுத்து, அடுத்தது சொல். எழுத்துக்கள் முதல்ல ஒவ்வொரு எழுத்துக்கள், அடுத்தது எழுத்துக்கள் பல சேர்ந்தது தான் சொற்கள்னு வரும். அதனால் ஃபஸ்ட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எழுத்துக்கள் சார்பெழுத்து எத்தனை வகைப்படும்னா 10 வகைப்படும். எழுத்துக்களின் கீழே கொடுத்துருக்கிறது சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்னா 10 வகைப்படும். அவை எதெல்லாம்னா உயிர்மை, ஆயுதம், உயிரளப்படை, ஒற்றளப்படை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். பாருங்கம்மா, சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்னா 10 வகைப்படும் சார்பெழுத்துக்கள். அது மறக்கவே கூடாது. ஏன்னா நமக்கு படிக்க மேலே போக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இருக்கலாம், டிஆர்பி எக்ஸாம் இருக்கலாம், இது எல்லாத்துக்குமே டெட் எல்லாத்துக்குமே இந்த இது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கவனிங்க, எழுத்துக்களில் சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும். ஒன்று உயிர்மை, ஆயுதம், உயிரளப்படை, ஒற்றளப்படை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் ஆகிய 10 சார்பெழுத்துக்கள். இது ஒவ்வொன்றையும் நம்ம விரிவாக பார்க்கலாம் சார்பெழுத்துக்கள். ஆனால் இப்போ புத்தகத்தில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை முதல்ல பார்ப்போம். அவற்றில் இந்த பாடப்பகுதியில் நம்ம எதை பார்க்குறோன்னா உயிரளப்படை, ஒற்றளப்படை. உயிர்மை ஆயுதத்துக்கு அடுத்தது வரக்கூடிய உயிரளப்படை, ஒற்றளப்படை, இந்த 2 அளப்படைகளையும் குறித்து நம்ம இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். அப்போது சார்பெழுத்து 10 வகைப்படும். அந்த 10ல் நம்ம இந்த பாடத்தில் உயிரளப்படை, ஒற்றளப்படை இதை பற்றி இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 2 அளப்படைகள். முதல்ல அளப்படைகள்னால் என்ன? அளப்பெடுத்தல்னா நீண்டு ஒலித்தல். அளப்படைனா நம்ம தெரியும், அளவு எடுத்தல். தமிழில் கூட மாத்திரை அதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் இந்த இலக்கணத்தை தொட்டு தான் இந்த மாத்திரைகள் எல்லாம் வருது. இலக்கணத்தில் தான் வரும். அரை மாத்திரை, ஒரு மாத்திரை, கால் மாத்திரை அப்படி வரும். அதே மாதிரி அளப்பெடுத்தல்னு சொன்னால் நீண்டு ஒலித்தல், அதுதான் அளப்படைகள். அதனால் பாருங்கள், பேச்சு வழக்கில் நம்ம நிறைய சொற்களை நம்ம பேசுகிறோம். பேச்சு பேசுகிற நேரத்தில் அது ஒரு மாதிரி பேசுவோம், எழுதுகிற நேரத்தில் ஒரு மாதிரி பேசுவோம். இப்போ எடுத்துக்காட்டாக பாருங்கள், அம்மா. ஆனால் எழுதுகிற நேரம் என்ன எழுதுவோம்? அம்மா அப்படி தான் எழுதுவோம். ஆனால் நம்ம பேச்சு வழக்கில் அம்மா இங்கே வாங்க அப்படின்னு சொல்லுவோம். தம்பி, அக்கா. அப்போ நம்ம பேசுகிறது மாதிரியே நம்ம எழுதணுன்னா அதில் என்ன வரும்? எழுத்துக்கள் நீண்டு வரும், அந்த உச்சரிப்புகள் நீட்டி வரும். ஆனால் எழுதுகிற நேரத்தில் அதை அப்படி எழுதுவோம், அம்மா, தம்பி. ஆனால் பேச்சு வழக்கில் ஒருத்தர் அழைக்கிற நேரத்தில் அதில் ஓசை என்ன ஆகுது? அதிகமாகுது. நம்ம எழுதுகிற நேரம் அது கம்மியாக கரெக்டாக எழுதுகிறோம். எழுத்து வழக்குக்கும் பேச்சு வழக்குக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது அது தமிழில். அதனால தான் நிறைய பேர் செம்மொழியில் பேசணும். ஏன்னா செம்மொழியில் நம்ம பேசணும்னா எழுதுகிற போது தவறுகள் ஏற்படாத வண்ணம் அதை எழுதுகிற விதத்தில் நம்ம பேசணும், செம்மொழியில் பேசணும்னு சொல்லுவாங்க ஆசிரியர்கள். அதை தான் சொல்லுவாங்க. ஏன்னா எழுதுகிற போது தவறுகளை தவிர்ப்பதற்காக. அப்படி பேச்சு வழக்கில் நம்ம உணர்வுகளுக்கும்
பேசும்போது உணர்வுக்கும் இனிய ஓசைக்குமாக நம்ம அளப்படுத்தல் பயன்படுத்தப்படுகிறது. எடுத்துக்காட்டு தான் அம்மா, தம்பி, அண்ணா, அக்கா அப்படின்னு நம்ம கூப்பிடுவோம். முதல்ல நம்ம எதை பார்க்க போகிறோம்னா உயிரளப்படை. உயிரிழப்படைனாலே தெரியும் உயிரெழுத்துக்கள் தான். உயிரிழப்படைனாலே உயிரெழுத்துக்கள் தான். அந்த உயிரிழப்படை எப்படி வருதுன்னு பாருங்கள். செய்யுளில் ஒரு செய்யுள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது அதிகமாக செய்யுள்களில் தான் இந்த அளப்பெடுத்தல் வரும். செய்யுளில் மொழிக்கு முதலிலும் இறுதியிலும் நிற்கிற உயிர் நெட்டெழுத்துக்கள். உயிர் நெட்டெழுத்துக்கள்னால் என்னது? நெடில் எழுத்துக்கள். நெடில் எழுத்துக்கள் எத்தனை? 7. ஆ, இ, ஊ, ஏ, ஐ, ஓ, ஔ. இந்த 7 தான் நெட்டெழுத்துக்கள். இந்த செய்யுள்ள மொழிக்கு முதல்ல ஒரு மொழியில் ஒரு சொல்லுக்கு முதல்லையோ இடையிலும் இறுதியிலும் நிற்கிற உயிர் நெட்டெழுத்துக்கள் தத்தம் அளவில் நீண்டு ஒலிக்கும் போது, எப்பவும் நெடில் எழுத்துக்கள் நீண்டு தான் ஒலிக்கும். அப்படி ஒலிக்கின்ற போது அதை குறைக்க நெட்டெழுத்துக்களுக்கு இனமான குரில் எழுத்துக்கள் வரும். அப்போ உயிரிழப்படைனா என்னென்னாமா, செய்யுள்ள மொழிக்கு முதல்லையோ இறுதியிலையோ இடையிலையோ நெடிலெழுத்துக்கள் வருகின்ற போது அவை நீண்டு ஒலிக்கும். அதை குறைக்க என்ன வரும்? செய்யுள்ள குறில் எழுத்துக்கள், அந்த எழுத்துக்கு இனமான குறில் எழுத்துக்கள் வரும். இப்போ ஆன்னு சொன்னால் அதோட இனம் ஆ, ஈன்னு சொன்னால் அதோட இனம் இ, ஊன்னு சொன்னால் அதோட இனம் உ, ஏன்னு சொன்னால் அதோட இனம் ஏ, ஐன்னு சொன்னால் அதோட இனம் இ. ஏன்னா ஈ உச்சரிப்பு பெற்று வர்றதுனால. ஓன்னு சொன்னால் அதோட இனம் ஓ, ஔன்னு சொன்னால் அதோட இனம் உ. அப்போது இந்த நெட்டெழுத்துக்கள் வருகின்ற போது அவற்றை குறிக்க என்ன வருதுன்னா குறில் எழுத்துக்கள் வரும். அதோட இனமான குறில் எழுத்துக்கள் வரும். அதுதான் உயிரிழப்படைன்னு சொல்கிறோம். பின்னால் அப்படி வருவது தான் உயிரிழப்படை. செய்யுள்ள மொழிக்கு முதலிலையும் இடையிலையும் இறுதியிலும் நிற்கிற உயிர் நெட்டெழுத்துக்கள். உயிரெழுத்துக்கள் 12 இருக்கக்கூடிய அந்த 7 நெட்டெழுத்துக்களும் அந்த 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 அளவில் நீண்டு ஒலிக்கும் போது அவற்றை குறிக்க அவற்றின் இனமான குறில் எழுத்துக்கள் வரும். அதுதான் உயிர் இழப்படைன்னு சொல்கிறோம். எடுத்துக்காட்டை பாருங்கம்மா. எடுத்துக்காட்டில் இந்த உயிரிழப்படை 3 வகையாக பிரிக்கப்படுது. உயிரிழப்படை, ஒற்றழப்படை தான் பார்க்குறோம். ஃபஸ்ட்டில் உயிரிழப்படை பார்க்குறோம். உயிரிழப்படை என்றால் என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ இந்த உயிரிழப்படை 3 வகையாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று செய்யுள் இசை அளபடை, இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை. உயிரிழப்படை 3 வகைப்படுது. ஒன்று என்னம்மா? செய்யுள் இசை அளபடை, இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை. உயிரிழப்படை 3 வகைப்படும். ஒன்று செய்யுளிசை அளப்படை, இன்னிசை அளப்படை, சொல்லிசை அளப்படை. இப்போ செய்யுளிசை அளப்படைனா ஒரு செய்யுளில் ஓசை குறையும் போது அதுக்கான மாத்திரையை பெற்று அது வராமல் அது ஓசையை குறையும் போது அதனை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் அழைப்படுத்தலை செய்யுளிசை அளப்படை என்பது. நெடில் எழுத்துக்கள் வரும். செய்யுள்ள ஓசை குறைகின்ற போது அந்த இடத்தை சமன் செய்வதற்காக நெடில் எழுத்துக்கள் அந்த இடத்துல வருகிறத என்ன சொல்கிறோம்? செய்யுள் இசை அளப்படை. இதோட இன்னொரு பேர் என்னன்னா இசை நிறை அளப்படை. இதோட இன்னொரு பேர் என்னம்மா? இசை நிறை அளப்படை. இப்போ எடுத்துக்காட்ட பாருங்க. ஓதல் வேண்டும். நம்ம உயிரிழப்படை என்ன பார்த்தோம்? செய்யுளுக்கு முதலிலும் மொழிக்கு முதல்லையும் வரும், இறுதியிலும் வரும், இடையிலும் வரும். இங்கே பாருங்கள், அதில் செய்யுளிசை அலைப்படை எப்படி வந்திருக்கு பாருங்கள். மொழி இடை, மொழி இறுதி. உயிரிழப்படை 3 இடத்திலும் வரும். அதேனால செய்யுளிசை அலைப்படை பாருங்கள். ஓதல் வேண்டும், ஓதல் வேண்டும். இது நெட்டெழுத்து ஓ வந்திருக்கு. அதை குறைப்பதற்காக ஓதல் வேண்டும். மொழி முதல். அடுத்த உறார் குறு நோய், மொழி இடை. இங்கே பாருங்கள், இடையில் ஆ வந்திருக்கு. இதுதான் ஆ. உயிரெழுத்து ஆ வந்திருக்கு, இடையில் வந்திருக்கு பாருங்கள். நல்ல படா பறை இறுதியில். இந்த படா ஆ லாஸ்ட்டில் வந்திருக்கு. இது மொழிக்க முதல்ல ஓ வந்திருக்கு. செய்யுள்ள ஓசை குறைகின்ற போது அதனை நிறைவு செய்வதற்காக நெடில் எழுத்துக்கள் வரும். ஓ வந்திருக்கு. இங்கே உறார் குறு நோய் இடையில் வந்திருக்கு. இங்கே செய்யுள் மொழிக்க இறுதியில் வந்திருக்கு. இதுதான் செய்யுள் இசை அளப்படை. உயிரிழப்படையோட முதல்
பிரிவு முதல் வகை வந்து செய்யுளிசை அளப்படை. அதற்கு எடுத்துக்காட்டு. அடுத்தது பாருங்கம்மா, இன்னிசை அளப்படை. ரெண்டாவது இன்னிசை அளப்படை. இது எப்படின்னா, இது என்னன்னா, செய்யுள்ள ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக நம்ம வந்து என்ன படித்தோம், செய்யுளிசை அளபடியில் ஓசை குறையும் போது அதை சமன் செய்வதற்காக வரும்னு படித்தோம். இன்னிசை அளபடை கவனமாக பார்த்துக்கோங்க, ஓசை குறையாத போதும் இனிய ஓசைக்காக. அந்த செய்யுள்னாலே பாடல்களாக பாடப்படும். அது வந்து அதோட வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா இதெல்லாம் வரும். அந்த இசை இனிய இசைக்காக குரில் நெடிலாகி அளவெடுப்பது. குரில் எழுத்து எப்படி வரும், நெடிலாக அளவெடுப்பது இன்னிசை அளப்படை. ஓசை குறையில அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை, ஆனால் அதில் இருக்கக்கூடிய இனிய ஓசைக்காக குரில் நெடிலாக அளப்பெடுப்பது இன்னிசை அளப்படை ஆகும். பாருங்க, கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மாற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மலை. இப்போ கெடுப்ப தும்னு எழுதலாம். வேண்டாம், இந்த வேண்டாம். கெடுப்பதும் இந்த இடையில வேண்டாம். ஆனால் எடுப்பதும் இந்த வேண்டாம். ஆனால் இதில் எனக்கு எடுப்பதும் அதில் என்ன வருது, ஒரு இனிய ஓசை வருது. அதான் இதுக்கு பேர் இன்னிசை அளப்படை. அந்த இனிய ஓசைக்காக இடையில் குரில் நெட்டெழுத்துக்கள் குறிலாக அளப்பெடுப்பது. இங்கே பாருங்க, நெடில் தான் வேணாம். நெடுப்பதுக்கும் கெடுப்பதும் எடுப்பதும் நெடில் குறிலாக அளப்பெடுப்பது இன்னிசை அளப்படை. அதோட எடுத்துக்காட்டு இது. மூன்றாவது சொல்லிசை அளப்படை. உயிரிழப்படையோட மூன்றாவது பகுப்பு. இது வந்து சொல்லிசை அளப்படை. இது எப்படின்னா, செய்யுள்ள ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக, எச்சனா நமக்கு தெரியும், அந்த பொருள் முடியாமல் நிற்கக்கூடியது தான் எச்ச. அந்த எச்ச சொல்லாக தெரிந்து அளவெடுப்பது சொல்லிசை அளப்படை. இப்போ பாருங்கள், உரன் நசை ஈ உள்ளம் துணையாக சென்றார். இதில் வந்து நசை, நசைன்னு சொன்னால் விருப்பம். அப்போ இதில் விருப்பம்னு சொல்லக்கூடிய விருப்பம், நசைனா விருப்பம் இன்னும் வருது பாருங்கள். பொருள் வந்து நசைனா விருப்பம். அப்போ இதில் விருப்பம் உரன் நசை உள்ளம் துணையாக சென்றார்னா அவர் வந்து விருப்பம் துணையாக சென்றார். ஆனால் அது என்ன வரணும், விரும்பி துணையாக சென்றார்னு வரணும். அதோட பொருள் வந்து விரும்பி துணையாக வரணும். அப்போ இதில் விருப்பம்னு சொல்லக்கூடிய அந்த எச்ச சொல் விருப்பன்னு நிற்காம விரும்பி உள்ளம் துணையாக சென்றார்னு வரணும். விருப்பம் நிற்காம விரும்பின்னு வரும். அதுக்காக இந்த இடத்துல உயிரெழுத்து வந்திருக்கு. வரநசை ஈ இன்னும் உளேன் பெயர் சொல். அதில் வந்து நசை ஈ, அது வந்து வரநசை விரும்பி அந்த விரும்பின்னு சொல்லுது விருப்பம் என்கிற அந்த எச்ச சொல்லாக நின்று விடக்கூடாது என்பதற்காக இந்த ஈ என்கிற இந்த உயிரெழுத்து அளப்பெடுத்திருக்கு. அதுதான் சொல்லிசை. அந்த சொல்லு வந்து எச்ச பொருளாக நிற்கின்ற வேளையில் அந்த பொருளை உணர்த்துவதற்கு வரக்கூடியதான் என்னது, இந்த சொல்லிசை அளப்படை. செய்யுளில் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளப்பெடுப்பது சொல்லிசை. எச்ச சொல்லாக இருக்கின்ற போது அது திரிந்து அந்த இடத்துல உயிரெழுத்து வரக்கூடியது சொல்லிசை அளப்படை. எடுத்துக்காட்டு பாருங்கம்மா, நசை விருப்பம், விரும்பி என்னும் பொருள் தருவதற்காக நசையி விருப்பம், அது விருப்பம் நின்று விடாமல் விரும்பி இன்னும் வரக்கூடியதுனால அது என்ன ஆயிருக்கு, நசையி என அளப்பெடுத்து பெயர் சொல் வினை எச்சமாக மாறுகிறது. அது ஒரு பெயர் சொல்லாக இருந்தது விருப்பம். விருப்பம் வந்து ஒரு பெயர் சொல், ஆசை. அது விரும்பினா அது ஒரு செயல், நம்ம விருப்பம் கொள்கிறோம். அது பெயர் சொல் வினை எச்சமாக மாறிடுச்சுது. மாறி நமக்கு எச்சமாக மாறியது. விரும்பி இன்னும் சொல்லிக்கிட்டு எச்சமாக நமக்கு மாறியிருக்கு. அப்போ சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும். அந்த 10 வகையில் நமக்கு பாடப்பகுதியில் கொடுத்துருக்கிறது அளப்படைகள். உயிரளப்படை, ஒற்றளப்படை. இதை முதல்ல நம்ம படிக்க போகிறோம். முதல்ல இன்னைக்கு என்ன படிச்சிருக்கேன்னா உயிரளப்படை. உயிரளப்படை 3 வகைப்படும். ஒன்று என்ன, செய்யுளிசை அளப்படை, இன்னிசை அளப்படை, சொல்லிசை அளப்படை. இந்த 3 அளப்படைகளையும் இன்றைக்கி படிச்சிருக்கிறோம். இதை பார்த்து பயன்பெறுங்கள் அன்பு மாணவர்களே. நாளை காணொலியில் இதனுடைய தொடர்ச்சியை போடுகிறேன். நன்றி.